ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி சதீஷ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி தொக்கு தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 3 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு 7 பல் பூண்டு இருக்கு இல்லைங்க, பூண்டை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கி உங்களுக்கு நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு ஆகணுங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 7 தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. இதுவும் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. தக்காளி டக்குன்னு வந்து வதங்கி வர்றதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நல்லா தக்காளி வதங்கி நல்லா தக்காளியிலேருந்து உங்களுக்கு அந்த சாறு விட்டு வருங்க. அந்த தக்காளி சாறுலேயே உங்களுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வந்துடும். நல்லா ஒரு 3/4 வாசி தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதுங்க, உங்களுக்கு அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிடும். கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. நல்லா சுண்டி நல்லா தொக்கு மாதிரி வரும் இல்லைங்க, அந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்கும்போது உங்களுக்கு தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்தால் கூட புளிப்பு ரொம்ப குறைச்சி கொடுக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டிமாக உங்களுக்கு தொக்கு மாதிரி வந்திருக்கு. லாஸ்ட்டாக இறக்குறப்ப ஒரு கொத்து மல்லித்தலையை தூவிட்டு இறக்கி நம்ம சுட சுட இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.